மாஸ் 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 நல்ல அல்டி. நம்ம தலைவரை திருப்பி ரீபேக் தான், அவ்வளவுதான். எப்ப வந்தாலும் தலை தான் ப்ரோ. நயன்தாரா வேஸ்ட் ப்ரோ. சீரியஸா ப்ரோ நயன்தாரா வேஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம், செம்ம வைப், செம்மையா போச்சு படம். ஃபுல் வைப் தான், ஃபுல் டான்சிங் தான். நல்ல சரியான மாஸ் படம். 17 வருஷம் கழிச்சு வந்திருக்கு தியேட்டர்ல. எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாதிரி எங்க தலையோட பொருளால எப்போதுமே நாங்க சிறப்பா கொண்டாடுவோம். என்னைக்கா இருந்தாலும் சரி தலை தான். இங்க எல்லாம் இருக்கிற எல்லாருமே எங்க தலையோட ரசிகர்கள் மட்டும்தான், யாருமே இல்ல. ஆனா என்னைக்கா இருந்தாலும் கை கொடுக்குறது நாங்க மட்டும்தான் அவருக்கு கை கொடுப்போம். அப்ப 2007 பாத்துட்டேன்பா. ஃபர்ஸ்ட் நாள் பஸ் அடல்ல பாத்துறேன். நேற்று நைட்டு ஷோ பார்த்தேன், இப்போ பார்த்தேன். அவர் தான் ஒரிஜினல் ஆயிட்டு தலை தான். 10 பேர் ஒட்டுதாரி ஒட்டு மிஷன் நாகா சொட்டதெல்லாம் வச்சு நடிகல ஒரிஜினலாக. இப்போ இன்னும் கூட 53 வயசுல இன்னும் பிறநாள் வாழ்த்துக்கள் தலை. செம்ம கிளாஸ் அப்படித்தானா? 2007 அப்படித்தானா? எப்ப கீஸ் ஆனாலும் தலை படம் தான். சரியா நல்லா இருந்துச்சு ப்ரோ. எத்தனை தடவை ப்ரோ? நான் நிறைய தடவை டிவிலையும் பார்த்தாச்சு, தியேட்டர்லயும் அப்ப பார்த்தோம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிருக்கோம்ல. நான் 3ஆவது வயசுல தியேட்டர்ல பாத்துட்டேன் ப்ரோ. இல்லாவ ஆமா, நான் 3 வயசு ப்ரோ எனக்கு. அப்போ செகண்ட் டைம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே, நேர்ல பார்க்கும்போது பெரிய அப்ப ஒண்ணும் புரியல, இப்பதான் நல்லா புரியுது. நயன்தாரா தானே? இல்ல ப்ரோ, நயன்தாரா வேஸ்ட் ப்ரோ. கரெக்ட்டா? நயன்தாரா வேஸ்ட் ப்ரோ. சீரியஸா ப்ரோ நயன்தாரா வேஸ்ட். இப்போ கேக்கல ப்ரோ. சீரியஸா கேக்குறாங்க. நயன்தாரா வேஸ்ட். நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, நாங்க விஜய் ரசிகர் தளபதி. ஓகே, அந்த அஜிஸ்ட் எதோ இருந்தோ பார்த்தோம். நன்றி. நல்லதா இருக்குது. சூப்பரா நடிச்சுக்கிறாரு. ஆனா உயிரும் கொடுத்தாரு, ஒரு குழந்தைய காப்பாத்தினாரு. ஆனா அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சுக்கிறாரு. ஏழையா இருந்தாலும் ஆனா ஒரு உயிர் கொடுத்தாரு. கூட இருக்கவங்க எதுவும் செய்யல. உயிரை கொடுத்து காப்பாத்துறது ஒரே ஒரு ஆளு அஜித் மட்டும் தான். அந்த அளவுக்கு பிடிக்கும். படம் நல்லா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எல்லா ஃபுல்லாவே பார்த்தது இப்பதான். அஜித் குமார் மனித கடவுள் அஜித் மட்டும்தான். ஆல்ரெடி இந்த படத்துல கொஞ்சம் அப்படிதான் இருக்கு படமே. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் ப்ரோ. ஆனா இப்ப பயங்கரமான டெடிகேஷன் தான் அவரு. அஜித்தை போட்டது டெடிகேஷன் அந்த மாதிரி பண்ணாரு. அதே மாதிரி கார்லாம் சூப்பரா ஓட்டுவாரு, அது அடிச்சிக்க முடியாது. கில்லி ஒரு 7 crores மேல அடிச்சிருச்சு. இன்னைக்குதான் தீனா ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட அது அதிகமாச்சுன்னா கண்டிப்பா அடிக்கும். நான் கில்லி போலாம். கில்லி அஜித்தோட எல்லாம் சேர்க்க கூடாது. ஓகேவா? மந்தாத்தா படம் வந்ததுன்னு ஒண்ணுமே இருக்காது. அதனாலதான் கொண்டு வரணும். கில்லி ஐப்பு குறைஞ்ச பிறகுதான் மங்காத்தா எப்படினாலும் விடுவாங்க. எப்படியோ இருந்தாலும் சரி மங்காத்தா கண்டிப்பா. மந்தாத்தா வரும்போது பாரு ப்ரோ, 7 கோடி 8 கோடியில அதெல்லாம் எங்கேயோ போவோம். மந்தாத்தா வரும். கில்லி நாங்க சத்தியமா இன்ட்ரெஸ்டே இல்ல போய் பாக்குறேன். கில்லி படம் 15 கோடி வசூலானாலும் சரி, இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. சரியா? இனிமேல் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த ரிலீஸ் ஆகிட்டு பாருங்க. திரும்ப நாங்க போற பாத்தீங்கன்னா படத்துக்கு போறாங்க. ஜாமா புள்ளமுட்டுல இருந்து திரும்ப மகாலட்சுமி தேவி போற ஓட்டு மங்காத்தா போடல. அது எப்படின்னா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ஃபீல் பண்றதா இருக்குது. என்ன பண்றாங்க ப்ரொடியூசர் கொடுக்க மாட்டானுங்க. பயந்து என்ன பண்ணுதுப்பா. ஆனா பாக்குற கஷ்டம் தான். ஆனா எத்தனை முறை பார்த்தாலும் சரியா செய்யாது முகத்தை. அம்மா நான் ஒரிஜினலு, மேக்கப் கிடையாது, பெயிண்ட் கிடையாது, ஒட்டுதாடி தோப்பா முடி கிடையாது. தலை ஒரிஜினலு ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கிறேன்பா. பத்திரிக்கை ஏதாவது சொல்லலாம். ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே தலை.